கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இன்று மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இது நல்ல ஒரு வெயில் காலமாக இருக்கின்றது. வெயில் அதிகமாக இருக்கின்றது. இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு குளிர்ச்சியை தருகின்ற நிழலை போல நமக்கு இருப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். அழகான ஒரு வசனம் பாருங்களேன், அருமையான வசனம். கர்த்தர் என்னோடு பயங்கரமானவராக, அதே நேரத்தில் பராக்கிரமசாலியாக இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நீங்கள் அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்று நம்ம ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கவர்களாக நம்ம நடக்கணும். கர்த்தர் யாரோடு இருக்கிறார்? ஆபிரகாமை பார்த்து என் சிநேகிதனே என்று அழைக்கின்றார். தாவீதை என்னுடைய தாசனே என்று அழைக்கின்றார். யாக்கோபை நான் தெரிந்து கொண்ட என் தாசனே என்று அழைக்கின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களோடலாம் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருந்ததை நம்ம பார்க்கின்றோம். எலியாவோடு அப்படிதான் இருந்தார். இப்படி ஆண்டவர் பயங்கரமானவராக, பராக்கிரமசாலியாக தம்முடைய ஜனத்தோடு, அதிலும் விசேஷமாக தம்முடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற தேவதாசர்களோடு அவர் இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். இன்றைக்கும் நம்மோடு அப்படி இருக்க முடியும். நம்ம அவருக்கு பிரியமாக வாழ்ந்து, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்தை நம்ம செய்பவர்களாக இருப்பின், நம்மோடு தேவன் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கின்றார். அவர் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிலவற்றை மாத்திரம் நான் உங்களோட சுருக்கமாக சொல்லுகின்றேன். அவர் நம்மோடு இருப்பார். ஆனால் அந்த வசனத்தின் பின்பகுதியில் பாருங்களேன், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். முதல்ல கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் என்ன நடக்கும்னா, நம்மை வேதனைப்படுத்தி நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நம்மை விடுவிக்கின்றார். எரேமியா 31வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, அதில் யாக்கோபை அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு விலக்கி மீட்கிறார் என்று பார்க்கின்றோம். இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உலகத்தில் துன்மார்க்கர்கள், பலத்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எளியவர்களை, அதாவது சுவாபத்தில் எளிமையாக இருக்கிறவர்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது அதிகமாய் காணப்படுகிறது. அப்போ கர்த்தர் நம்மோடு இவ்விதமாக இருப்பார். ஆனால் முதல்ல என்ன செய்வார்னா, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுடைய கைக்கு நம்மை விலக்கி விடுவிக்கின்றார். அவர்களுடைய காரியம், அதாவது நமக்கு விரோதமாய் வேண்டாத சூழ்ச்சி திட்டங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணி அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாராம். சங்கீதம் 124 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகின்றார், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அதாவது கர்த்தர் தாமே நம் பக்கத்தில் இல்லாட்டினா இப்படிலாம் நடந்திருக்கோம் என்று சொல்லி பக்தன் சொல்லுகின்றார். மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறது எப்படி இருக்குமா, அப்பொழுது நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களோடு பயங்கர பராக்கிரமசாலியாக அன்றைக்கு கர்த்தர் இருந்ததினாலே வனாந்திரத்தில் எல்லா மனுஷ வல்லமைகளுக்கும் யுத்தங்களுக்கும் அவர்களை தப்புவித்து செங்கடலுக்கும் விலக்கி காத்து கர்த்தர் அவர்களை ரட்சித்து கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட மனுஷ வல்லமைகளுக்கு, நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற பொல்லாத திட்டங்களுக்கும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கின்றார். அதனோடு கூட நம்ம பார்க்கின்றோம், யோசுவாவுக்கு ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தார். தேவன் என்ன கூறினார் என்றால், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவோடு ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார்.
அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது யோசுவாவோடு அப்படி தான் இருந்தார். ஒரு மனுஷனும் ஒருவரும் உனக்கு முன்பதாக உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். அப்படியானால் கர்த்தர் பயங்கரமானவராக பராக்கிரமசாலியாக நம்மோடு இருப்பாரானால் ஒருவரும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை. பிரியமானவர்களே, மூன்றாவது, தாவீதோடு கர்த்தர் இருந்தார். சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக நம்மோடு இருப்பாரானால் நம்மிலும் பலத்தவர்களுடைய கைக்கு நம்மை விலக்கி காத்து ரட்சிக்கின்றார். ரெண்டாவது, நமக்கு விரோதமாக ஒருவரும் ஒரு நாளும் எழும்பாதபடிக்கு நம்மோடு கூட அவ்வளவு பயங்கரமானவராக இருக்கின்றார். மூன்றாவது, வர வர விருத்தி அடைதலை கட்டளையிடுகின்றார். வர வர உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் படிப்படியாக அதாவது தோல்வி இல்லாதபடிக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து உங்கள் காரியங்களிலே விருத்தி அடைதலை பார்க்க முடியும். கர்த்தர் அப்படியே உங்களோடு இருப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களிலும் பலத்தவர்களுடைய கைக்கு அவர்களை தப்புவிப்பீராக. கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வர வர விருத்தி அடைதலை உண்டு பண்ணுவீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ இப்பொழுதும் +2 படித்த தேர்வு எழுதின பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வந்து உள்ளது, மார்க்குகள் வந்திருக்கின்றது. அநேகர் ஃபோன் பண்ணியும் மற்றும் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் நல்ல மார்க்குகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி தெரியப்படுத்துகிறாங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாய் அமைவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.